எல்லோருக்கும் வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஆர்சிஎம் என்ட்ரி போடுறோம் இல்லைங்களா? அந்த ஆர்சிஎம் என்ட்ரிக்கு எப்படி செல்ஃப் இன்வாய்ஸ் எடுத்து நம்ம ஜிஎஸ்டிஆர் ஒன்ல அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாங்க. நம்ம ஆல்ரெடி ஆர்சிஎம் வீடியோ போட்டிருக்கோங்க. அந்த வீடியோ பாத்தீங்கன்னா டேலில எப்படி அட்ஜஸ்ட் பண்றது, ரெண்டாவது ஜிஎஸ்டிஆர் போர்ட்டல்ல எப்படி இந்த ஆர்சிஎம் என்ட்ரி எஃபெக்ட் ஆகும், நம்மளுக்கு அந்த வேல்யூஸ் எல்லாம் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறது ப்ரீவியஸ் ஒரு 2 வீடியோ போட்டிருக்கிறோங்க. பார்க்காதவங்க அந்த வீடியோஸை பார்த்து எப்படி அந்த என்ட்ரிஸ் பண்றது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆர்சிஎம் என்ட்ரி செல்ஃப் இன்வைஸுங்க. ஸோ எடுக்க போறோம். ரெண்டாவது ஜிஎஸ்டிஆர் ஒன்ல அதை எப்படி எந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. ஸோ முதல்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆர்சிஎம்க்கு ஒரு புதுசா ஒரு வவுச்சர் டைப் ஒன்று கிரியேட் பண்ண போறேங்க. ஸோ நான் கிரியேட் குள்ள போறேன். இதுல வவுச்சர் டைப் பர்ச்சேஸ் ஆர்சிஎம் அப்படிங்கிற ஒரு வவுச்சர் டைப் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேனுங்க. அண்டர் ஹெட் பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் குள்ள வச்சுட்டு நம்பர் பாத்தீங்கன்னா நான் ஆட்டோமேட்டிக் நம்பர் கொடுத்துக்கிறேங்க. ஸோ இதுல ரிட்டன் ஒரிஜினல் நோஷன் நம்பர் அண்ட் இங்க பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நான் என்ன பண்றேன், செட் அண்ட் ஆர்டர் அடிஷனல் நம்பரிங் டீடைல்ஸ் எஸ் கொடுத்துட்டு, ஸோ ஸ்டார்டிங் நம்பர் நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். வித் நியூமரிக்கல் பார்ட் எவ்வளவு வரணும் அப்படின்னா நான் 3 கொடுத்துக்கிறேங்க. இந்த இடத்துல ப்ரீஃபில் பாத்தீங்கன்னா 0 இருக்குது, வித் 0 இருக்குது, நான் எஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்க என்டர் கொடுத்துக்கிறோம். ஸோ நான் எனக்கு ப்ரிஃபிக்ஸ் என்ன வரணும் அப்படின்னா ஆர்சிஎம் ஸ்லாஷ் இந்த சஃபிக்ஸ்ல 24-25. ஸோ அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு ஆர்சிஎம் ஸ்லாஷ் 001 ஸ்லாஷ் 24-25 அப்படிங்கிற மாதிரி நம்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்துட்டு வருங்க. ஸோ இப்போ நான் அப்படியே சேவ் பண்ணிக்கிறேன். இந்த வவுச்சர் டைப்பை நான் சேவ் பண்ணிட்டேங்க. ஸோ இப்போ நாம பாத்தீங்கன்னா ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி ஒன்று ஆர்சிஎம்காக நம்ம போட போறோம். ஸோ நான் வவுச்சருக்குள்ள போய்க்கிறேன். வவுச்சருக்குள்ள நார்மல் பர்ச்சேஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் F9 கொடுத்துட்டு பர்ச்சேஸ் ஆர்சிஎம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேங்க. ஸோ இப்போ நீங்க கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த இடத்துல நம்பர் பாத்தீங்கன்னா ஆர்சிஎம் ஸ்லாஷ் 001 ஸ்லாஷ் 24-25 நம்ம கொடுத்த நம்பரிங் மெத்தட் கரெக்டா வந்துருச்சு. ஸோ சப்ளையர் இன்வைஸ் நம்பர்லயும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேம் இன்வைஸ் நம்பரை நீங்க கொடுத்துக்கலாங்க. 24-25 இது செல்ஃப் இன்வைஸ் அப்படிங்கறதுனால நம்மளோட நம்பரையே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கொடுத்துக்கிறோம். ஏன்னா பார்ட்டி நம்மளோட சப்ளையர் பில்டிங் ஓனர் பாத்தீங்கன்னா அன்ரிஜிஸ்டரா இருக்கிற பட்சத்துல நம்ம தான் என்ன பண்ணுவோம்னா செல்ஃப் இன்வைஸ் போடுவோம். அப்போ அவர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்வைஸ் கொடுக்க மாட்டாரு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம இந்த செல்ஃப் இன்வைஸ் பாத்தீங்கன்னா நம்மளே போட்டு வச்சுக்கிறோங்க. ஸோ என்டர். ஸோ பில்டிங் ஓனர் ஆல்ரெடி நான் லெஜர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ லெஜர் கொடுத்துக்கிறேங்க. பில்டிங் ஓனர் அப்படிங்கிற லெஜரை செலக்ட் பண்ணிட்டு இவர் பாத்தீங்கன்னா அன்ரிஜிஸ்டரா இருக்காரு. ஸோ இந்த இடத்துல நான் நம்மளோட ஆர்சிஎம் லெஜரை பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேங்க. ஸோ இந்த ஆர்சிஎம் லெஜர்லாம் ஆல்ரெடி நான் கான்ஃபிக் பண்ணி வச்சிருக்கேங்க. டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த அப்ளிகபிள் ஃபார் ரிவர் சார்ஜ் எல்லாம் நான் எனேபிள் பண்ணி வச்சிருக்கிறேங்க. இதெல்லாம் இந்த டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு போன வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா நல்லா எலாபரேட்டா சொல்லியிருப்பேன். நீங்க அந்த வீடியோ வேணா உங்களுக்கு இன்கேஸ் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு கூட நீங்க இந்த வீடியோ பாருங்க. ஸோ இப்போ நான் ரெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 30,000 கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு ஸோ நான் ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கிறேங்க. ஸோ இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ நம்மளோட ஜிஎஸ்டி டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இதெல்லாமே நான் ஆல்ரெடி லெஜர்ல கான்ஃபிக் பண்ணி வச்சதுனால ஸோ மாஸ்டர்ல இருந்து இந்த டீடைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துருதுங்க. ஸோ இதை நான் அப்படியே நான் சேவ் பண்றேன். நெரேஷன் வேணும்னா நீங்க நெரேஷன் கொடுத்துக்கலாங்க. ஸோ இப்போ நான் நவம்பர் மந்த்துக்கு உண்டான ரெண்ட் அப்படின்னா நவம்பர் 24. ஸோ ரெண்ட். ஸோ நான் அப்படியே நான் சேவ் பண்ணிடுறேங்க. ஸோ இப்போ சேவ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த என்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டே புக்ல போயிட்டு டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் டே புக் அண்ட் இன்னைக்கு தேதியில நான் என்ட்ரி வச்சிருக்கேன். ஸோ இந்த என்ட்ரியை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ப்ரிவியூ கொடுக்க போறேங்க. பிரிண்ட் கொடுத்துட்டேன். பிரிண்ட்ல நான் ப்ரிவியூ கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இன்வைஸ் ஜென்ரேட் ஆகுது. ஸோ இதெல்லாம் நார்மலா என்ன இருக்கு அப்படின்னா இன்வைஸ் அப்படின்னு மட்டும் இருக்குங்க. நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல எஸ்கேப் கொடுத்துட்டு டைட்டில் இருக்கு இல்லைங்களா, ஸோ நீங்க ஆர்சிஎம் செல்ஃப் இன்வைஸ் ஸோ இந்த மாதிரி நீங்க டைட்டில் வேணுனாலும் நீங்க மாத்தி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஜூம் பண்ணி பார்க்கும்போது ஸோ பில்டிங் ஓனருக்கு ஃப்ரம் யாருக்கிட்ட இருந்து வருதுங்க, பில்டிங் ஃப்ரம் பாத்தீங்கன்னா கவனிச்சிங்கன்னா தெரியும். நம்ம சேல்ஸ் இன்வைஸ் பொறுத்த அளவுக்கு 2 தான் இந்த இடத்துல வருங்க. பட் ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா ஃப்ரம் பாத்தீங்கன்னா பில்டிங் ஓனர் அவங்க கிட்ட இருந்து நம்ம இன்வைஸ் வருது. 2 பாத்தீங்கன்னா யாருக்கு வருது, நம்மளோட கம்பெனிக்கு பாத்தீங்கன்னா
வருது. ஸோ இப்போ பில்டிங் ஓனர் வந்து நம்மளுக்கு இன்வைஸ் கொடுக்குற மாதிரி நம்ம ஒரு செல்ஃப் இன்வைஸா வந்து நம்ம இதை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இதுலயே வந்து இன்வைஸ் நம்பர், ரெஃபரன்ஸ் நம்பர் எல்லாமே நீங்க இங்க வந்துருங்க. ஸோ இந்த டீட்டெயில், லெஜர் கொடுத்த டீட்டெயில் எல்லாமே வந்துரும். இப்போ இந்த இன்வைஸை வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து மந்த்லி நீங்க வந்து ஒரு ஆர்சிஎம் என்ட்ரி போடுறீங்க அப்படின்னா, நீங்க இந்த மாதிரியான ஒரு இன்வைஸ் ஒன்று கிரியேட் பண்ணி நீங்க இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபைல் பண்ணி வச்சுக்கலாங்க நம்மளோட ரெக்கார்ட்காக. ஓகே, இப்போ நம்ம இதை என்ன பண்ணிட்டோம்னா பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டோங்க. இப்போ இந்த இன்வைஸ், இந்த ஆர்சிஎம் இருக்கு இல்லைங்களா, இதுல ஜிஎஸ்டிஆர் ஒன்ல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாங்க. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, கோ டு போய்க்கிறேங்க. அதுல ஜிஎஸ்டிஆர் ஒன் ரிப்போர்ட் உள்ள போய்க்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், டிசம்பர் மந்த்ல ஆர்சிஎம் ஆர்சிஎம் என்ட்ரி போட்டிருக்கோம், செல்ஃப் இன்வைஸ் என்ட்ரி. ஸோ நான் டேட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ண உடனே உங்களுக்கு இங்க எங்கேயுமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலைங்க. ஸோ அப்போ எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த டாக்குமெண்ட் சம்மரியில பாத்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு இன்வைசஸ் ஃபார் இன்வெர்ட் சப்ளை ஃப்ரம் அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் நம்மளோட வவுச்சர் டைப் வந்து இருக்கு. ஸோ வவுச்சர் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிஎம். ஸோ நம்ம கொடுத்த வவுச்சர் நம்பர் வந்து இருக்கு பாத்தீங்களா. ஸோ வவுச்சர் நம்பர் ஆன் வவுச்சர் கவுண்ட். ஸோ இது வந்து நம்மளோட ரெக்கார்டுங்க. ஸோ நம்ம இன்கேஸ் நாளைக்கு ஜிஎஸ்டியில் கேட்டாங்க அப்படின்னா, ஸோ நான் செல்ஃப் இன்வைஸ் போட்டிருக்கேன், அதை வந்து ஜிஎஸ்டிஆர் ஒன்ல நான் டாக்குமெண்ட் சம்மரியில வந்து பாத்தீங்கன்னா நான் நம்பரிங் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்பரிங் கொடுத்துருக்கேன், எந்த நம்பர்ல இருந்து எந்த நம்பர் வரைக்கும் நம்மளுக்கு செல்ஃப் இன்வைஸ் போட்டிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கலாங்க. ரெண்டாவது, இதை வந்து நம்ம ஜிஎஸ்டிஆர் போர்ட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் எந்த இடத்துல அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி நான் நம்மளோட ஜிஎஸ்டிஆர் ஒன் போர்ட்டலை லாகின் பண்ணி வச்சிருக்கிறேங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா 13ல டாக்குமெண்ட் இஷ்யூடுங்கிற காலத்தை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் ஃபார் அப்வர்ட் சப்ளை வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட B2B டிரான்சாக்ஷன், ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு சேல்ஸ் பண்ண டிரான்சாக்ஷனுக்கு உண்டான டாக்குமெண்ட் நம்பர்லாம் வந்திருக்கும். நமக்கு வந்து ஆர்சிஎம் உண்டானது வந்து பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் காலத்துல இன்வெஸ்டர்ஸ் ஃபார் இன்வெர்ட் சப்ளை ஃப்ரம் அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் அப்படிங்கிற இந்த செகண்ட் காலத்துல தான் நம்மளோட ஆர்சிஎம் ரிலேட்டடான டாக்குமெண்ட் நம்பர்லாம் வந்து வியூ ஆகுங்க. நீங்க டைரக்டா நம்ம டேலியில இருந்து நம்ம அப்லோட் பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு டேலியில் இருக்கிற அந்த டாக்குமெண்ட் நம்பர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஜிஎஸ்டிஆர் ஒன் போர்ட்டலுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகுங்க. ஸோ நம்ம இப்போ இதை ஃபைல் பண்ணி நம்ம வந்து இதை ஒரு ப்ரூஃபா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வச்சுக்கலாங்க. ஜிஎஸ்டிஆர் 3Bல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரிப்போர்ட்டா வருங்க. ஸோ ஆல்ட் ஜி போய்க்கிறேன். ஜிஎஸ்டிஆர் 3Bல வந்து பார்க்கும்போது ஆல்ட் F2. ஸோ டிசம்பர் மந்த் நான் செலக்ட் பண்ணிக்கிறேங்க. ஸோ பண்ணோம் அப்படின்னா 3.1ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3.1ல வந்து பாத்தீங்கன்னா இன்வெர்ட் சப்ளை அப்ளிகபிள் ஃபார் ரிவர் சார்ஜ்ல இது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாமே போன வீடியோவில் இருக்கும். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக நான் சொல்றேங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டேலியில இருந்து நீங்க வந்து கத்துக்கிறதுக்கு நம்மளோட விவி இன்ஃபோடெக் சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட நம்ம வந்து விவி இன்ஃபோடெக்ல என்ன பண்றோம் அப்படின்னா அடிஷ்னலா வந்து டேலி கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு டேலி ரிலேட்டடான உங்களுக்கு கிளாஸ் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பா விவி இன்ஃபோடெக் சேனல், விவி இன்ஃபோடெக் டீமை வந்து நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இது இந்த வீடியோ இல்ல வந்து உங்களுக்கு இது மாதிரி நம்ம விவி இன்ஃபோடெக் போடுற வீடியோஸ் ரிலேட்டடா ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க நம்மளோட டீமை காண்டாக்ட் பண்ணி உங்க டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.